தக்லை படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தக்குங்கிறது எதிர்பார்ப்பு மனப்பான்மை கொண்டவன்னு அர்த்தம். இத கனெக்ட் பண்ற விதமா சக்திவேல் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாரு. லைஃப்ங்கிறது வந்து வாழ்க்கைன்னு சொல்லலாம். இத கனெக்ட் பண்ற விதமா தான் படம் வந்து ஃபிளாஷ்பேக்ல ஓடும். சக்திவேல் வந்து நம்ம கிட்ட கதை சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைட்டிலோடைய ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா, பழமையான கோதிக் ஸ்டைல்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அதிகாரத்த குறிக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட். ரங்கராய சக்திவேல் அவருடைய இடத்துல அடுத்து யாரு வரணும் அப்படின்னு மாணிக்கா, அமரன், சக்திவேல் இந்த 3 பேருக்குமே வந்து போட்டி இருக்கும். தான் தான் வந்து ஹெட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி, அதுக்காண்டி தான் இந்த ஃபாண்ட் மாடல்ல இந்த படத்தோட டைட்டில குடுத்திருப்பாங்க. அங்கங்க புள்ளிகள்லாம் சிதறி இருக்கும். ஸோ, அத கனெக்ட் பண்ற விதமா அதிர்ச்சி, பகைய குறிக்கக்கூடியது. அதனால தான் இந்த படத்துல மாணிக்கம், சக்திவேல் இவங்க 2 பேருக்குமே சண்டை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அமரனுடைய அப்பாவ வந்து கன்னால ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அமரனுக்கு கடைசி வரைக்குமே அவங்க அப்பாவோட ஞாபகம் இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. டைட்டிலுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ற தொழிலுக்கு வந்து நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். எப்ப அந்த நம்பிக்கை போகுதோ, அப்பதான் வந்து அந்த சண்டையே ஆரம்பிக்கும். ஸோ, நம்பிக்கையா இருக்கிறதுக்காண்டி ஒயிட் கலர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. பகையும் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர் கொடுத்து இந்த படத்தோடைய டைட்டில டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல நிலா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. புதுசா பிறக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சக்திவேலுடைய கேரக்டர் வந்து எத்தன தடவ சாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் உயிர் பிழைச்சு வருவாரு. மாற்றமுள்ள மனிதன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் கமல்ஹாசன் நடிச்ச தக்லை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ, படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்ப Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சக்திவேல் வந்து சின்ன பையனா இருக்கும்போது, சக்திவேலோட அம்மா வந்து டெல்லில ரயில்வே ஸ்டேஷன்ல இறந்து போன மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப இவர யாரு காப்பாத்துனது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல மாணிக்கம் வந்து சொல்லுவாரு, "நீ ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா இருக்கும்போது நான் தான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்து வளர்த்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் அமரனுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் சக்திவேல் வந்து அமரன தூக்கி வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல இவர யக்குசா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. அதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, கேங்ஸ்டர்ன்னு அர்த்தம். கேங்ஸ்டரா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா, முன்னாடி இவரு வந்து கேங்ஸ்டரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் இப்ப நார்மலா திருந்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு லைன்ல ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் ஆரம்பத்துல கேங்ஸ்டரா இருந்தாலும், கிளைமாக்ஸ்ல எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல நெத்தியில அடிபட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அடி வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அமரன் வந்து சக்திவேல மேல இருந்து கீழ தள்ளி விட்டுருப்பாரு. அதுல இருந்து தான் இந்த நெத்தியில அடிபட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும், இவர் மட்டும் எப்படி வெளியில வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் கிளைமாக்ஸ்ல ஜெயக்குமார் ராயப்பா வந்து, "எனக்கு இந்த ரவுடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடு. நான் வந்து உன்னைய எந்த ஒரு கேஸ்லயுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு எனக்கு 48 மணி நேரம் குடு அப்படின்னு சக்திவேலும் சொல்லியிருப்பாரு. இவரு தான் வந்து யார் யாரெல்லாம் நேர்மை இல்லாத போலீஸோட டீட்டெயிலு, ரவுடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கிளைமாக்ஸ்ல ஜெயக்குமார் ராயப்பா வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவரு என்னதான் வந்து கேங்ஸ்டரா இருந்தாலும் வெளியில விட்டுருப்பாங்க. சக்திவேல் வந்து பிறந்த ஊரு டெல்லியா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்துல சக்திவேல் வந்து அமரன் மேல சந்தேகப்படுவாரு. அந்த சந்தேகம் வர ஸ்பாட்டுமே வந்து டெல்லியில சண்டை நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சந்தேகப்படுவாரு. ஸோ, இந்த படத்துல டெல்லி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சக்திவேல் வந்து இந்த இடத்துல உங்க அப்பா எப்படி இறந்து போனாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அமரன் வந்து போலீஸ்ன்னு நினைச்சு சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படிதான் வச்சுக்கோவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமாக்ஸ்ல நான் ஷூட் பண்ணல, மாணிக்கம் தான் ஷூட் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாரு. எங்க அப்பாவ கொன்னுட்டல அப்படிங்கிற மாதிரி அமரன் வந்து சக்திவேல் கிட்ட கேட்பாரு. மாணிக்கம் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரே தவிர, நான் கொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ, இது மூலமா வந்து மாணிக்கம் தான் வந்து அமரனுடைய அப்பாவ ஷூட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. சக்திவேல் வந்து ஜெயிலுக்குள்ள போகும்போது அமரன் கிட்ட தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் குடுத்துட்டு போவாரு. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மாணிக்கத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்காது. எடுத்தோம் கவுத்தோம்னு எல்லா முடிவும் சட்டுன்னு எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் மாணிக்கம் தான் வந்து அமரனுடைய அப்பாவ ஷூட் பண்ணியிருப்பாரு. ஆனா இதே இது படத்தோடைய இடையில அமரன் வந்து வில்லனா மாறுறதுக்கு அந்த ஒரு சீன்ல
மாணிக்கமே வந்து உங்க அப்பாவ கொன்னது சக்திவேல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அமரன் வந்து பெரியவன் ஆனாலும் ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல இருப்பாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா சின்ன பிள்ளையிலேயே அமரனும் சந்திராவும் விளையாடும்போது, சந்திரா வந்து அமரன பார்த்து ஏமாத்துற அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா பெரியவனா ஆகும்போது, இவர் வந்து ஒரு ஒரு ரவுடி கேங்ஸ்டர்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல இந்திராணி கிட்ட அமரன் வந்து நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சக்திவேல் வந்து சந்திராவ தேட போகும்போது இந்திராணிய கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப அமரனுடைய கண் பார்வைக்கு இந்திராணி வந்து சொந்தமா தெரியும். இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் அமரன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த மிருகத்த நல்லவனா உன்னால மட்டும் தான் திருத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்திராணிய அமரனுடைய வீட்ல ஒரு ஆளா பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சக்திவேல் வந்து அமரன பார்த்து நீ பயப்படாத, நீ என்னுடைய கவசம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அமரன் வந்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறமும் கூட சக்திவேலுக்கு ரொம்ப பாதுகாப்பா தான் இருப்பாரு. அமரன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ தான் வச்சிருப்பாரு. இதே இது ரங்கராய சக்திவேலா மாறும்போது, என்னதான் வந்து கேங்ஸ்டரா மாறுனாலும், அவருடைய மனசுல இன்னும் தங்கச்சியோடைய நினைவுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தங்கச்சியோடைய ஃபோட்டோவ ஒட்டி வச்சிருப்பாரு. இந்த சீன்ல சக்திவேல் வந்து அமரன் கிட்ட ஒரு வாக்கு குடுத்திருப்பாரு. எப்படியாவது நான் சந்திராவ கண்டுபிடிச்சு குடுப்பேன் அப்படின்னு. அமரன் வந்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் சந்திராவ தேடிக்கிட்டே இருப்பாரு. சக்திவேல் தான் கிளைமாக்ஸ்ல சந்திராவ கண்டுபிடிச்சு அமரன் கிட்ட குடுப்பாரு. இந்த ஒரு சீன்ல டிஃபரெண்டான ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. அந்த கண்ணாடி நிதானமான ஒரு முடிவு எடுப்பதற்கான டீட்டெயிலிங் தான் வச்சிருப்பாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸா தான் அடுத்த சீன்லயே ஜெயிலுக்கு போறேன். எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு அமரன் கிட்ட குடுத்துட்டு போவாரு. மாணிக்கத்துக்கிட்ட குடுத்தோம் அப்படின்னா, அவர் சரியா செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைச்சு அமரன் கிட்ட குடுப்பாரு. இந்த சீன்ல சக்திவேல் வந்து ஜெயிலுக்குள்ள போன உடனே அவர் வந்து நம்ம கிட்ட தான் குடுத்துருக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு பின்னாடியே ஒரு கன்ன வச்சு 3 பேரும் ஷூட் பண்ற மாதிரி, கத்தியால குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்திவேல் மேல இவங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் பேக்ரவுண்ட்ல காமிச்சிருப்பாங்க. இந்திராணிக்கும் சக்திவேல் கூட வர சீன்ஸும், இந்திராணியும் அமரனுடைய வர சீன்ஸுமே வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து சிமிலாரிட்டியா இருக்கும். இந்திராணி வந்து சக்திவேல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கார் கண்ணாடி மூலமா தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கார்ல இருந்து வெளியில வருவாங்க. இதே இது இந்திராணி வந்து அமரன மீட் பண்ணும்போது கண்ணாடி மூலமா தான் அமரன பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்திவேல் வந்து ஒரு தப்பான கேங் கிட்ட இருந்து இந்திராணிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. சக்திவேலுடைய இடத்துக்கு அமரன் வந்திருப்பாரு. அப்ப அமரன் வந்து அதே தப்பான ஆளுங்கள கூட்டிட்டு வந்து, "நீ அவங்க கூட போறியா? இல்ல என் கூட வரியா?" அப்படின்னு மிரட்டி கூட்டிட்டு வந்திருப்பாரு. இவங்க 2 பேர்கிட்ட வர்றதுக்கு காரணமே அந்த தப்பான கேங் கிட்ட மாட்டிறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் இவங்க 2 பேர்கிட்டயுமே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்திராணியோடைய கிளைமாக்ஸ்ல அமரன் வந்து நேர்ல இருப்பாரு. ஃபோன் கால்ல சக்திவேல் இருப்பாரு. 2 பேருமே "நீ வா நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப 2 பேர்கிட்டயுமே "நான் வரல" அப்படிங்கிற மாதிரி ஒரே பதிலா சொல்லியிருப்பாங்க. தக்லைஃப் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அண்ணாத்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தக்லைஃப் படத்தை இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.